ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிலே இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், இரட்டிப்பான நன்மையை தருவேன். சகரியா புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஆண்டவர் வேத வசனத்தின்படி இரட்டிப்பான நன்மை. இயேசு இன்னைக்கு வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கண்ணீரின் பாதையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கெல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதம்? இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் என்ன என்றால், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இன்னொன்று சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். தேவன் யோபுவை பக்தனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவனுடைய முன் நிலைமையிலும் 2 மடங்கான ஆசீர்வாதங்கள், ஏராளமான ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் அற்புதங்களை அப்படி செய்தார் அவன் யோபுவினுடைய வாழ்க்கையில். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அவனுக்கு செய்வதற்கு காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் வந்து நிற்பார், என் கண்களே காணும், அந்நிய கண்கள் அல்ல. அப்படிப்பட்டதான நம்பிக்கையுடைய மனிதன் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டான், 2 மடங்கு நன்மைகளை பெற்றுக்கொண்டான். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, கர்த்தர் உன்னையும் இரட்டிப்பான நன்மைகளால் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். வேதனையோடு இருக்கிறாயா? கண்ணீரோடு கூட இருக்கிறாயா? கவலைப்படாத. கர்த்தர் உன்னை உன் வேதனையிலிருந்து உனக்கு சுகவாழ்வை தருவார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தே வந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்.